வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த லெட்டர் யாருக்கானது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ட்ஸ் 13 லட்சம் பேருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அகாடமிகளுக்கும் இதை நான் பர்சனல் லெட்டராகவே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ண போறது மிகவும் முக்கியமானது. நான் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை விட்டிருந்தா இந்த அகாடமியில இருக்கிறவங்க அதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி அஸ்பிரண்ட்ட எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். நம்ம முதல்ல நிப்பாட்டி ஆகணும். எதை சார் அப்படின்னா, மாணவர்கள் அரச கோரிக்கை வைக்கிறதோ டிஎன்பிஎஸ்சி கோரிக்கை வைக்கிறதையோ முதல்ல நிப்பாட்டி ஆகணும். நம்ம குரூப் 4ல தெரிஞ்சோ தெரியாமையோ டிஃபிகல்ட்டான பேப்பரை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத கொண்டுட்டு போய் சேர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. அதற்கான விடையாகத்தான் இந்த வீடியோல ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பாயிண்ட பேச போறேன் அப்படிங்கிறத இங்க உங்கள்கிட்ட எடுத்தும் காட்டியிருக்கேன். ரைட்டா? இந்த தலைப்பை ஒட்டி தான் நான் என்ன பேச போறேன், இனி வரக்கூடிய பாயிண்ட்ஸை எல்லாத்தையுமே பேச போறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டான பேப்பரை அட்டன் பண்றது எப்படின்னு பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்றது ஹார்டா இருந்தாலும் அது உண்மையா கூட இருக்குமோ அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. லாங்குவேஜ் பேப்பர்னாலே அதை 1 மணி நேரத்துல முடிச்சிடலான்னு மாணவர்கள் நம்பினது தான் லாங்குவேஜ் பேப்பரை அவங்க முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆனப்ப தங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும்னு தெரியாம இருந்திருக்காங்க. அப்ப எந்த ஒரு சப்ஜெக்டுக்குமே அதோடைய டிஃபிகல்ட்டி லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மாணவர்களை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அஸ்பிரன்ட்ஸ் நீட் டைரக்ஷன். நான் இங்க சில பாயிண்ட விட்டிருந்தா கூட இந்த ஃபெலோ யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை மாணவர்கள்ட்ட சேர்ப்பாங்கிற நம்பிக்கையோட இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, யூடியூப்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது, ஆனா அதை உங்க டிஸ்ட்ராக்ஷனுக்கும் வாய்ப்பளிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு யூடியூப்ல வரக்கூடிய கண்டென்ட்ங்கிறதுனாலயே லாங்குவேஜ் பேப்பரை 1 மணி நேரத்துல படிச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டெப்தா கேட்க மாட்டாங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தில இருந்து தான் வரும். அப்படிங்கிற எந்த பாயிண்ட்டுமே என்ன அப்படின்னா, அதை எளிமைப்படுத்துவதற்காக சொல்வதுதான். டிஃபிகல்ட்டி லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகணும். அடுத்து இங்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தன்னோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2022ல இருந்தே டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய பேப்பர்ல என்ன மாதிரியான ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, காம்ப்ரிஹென்ஷன் டைப் கொஸ்டின் சில இது கொடுப்பாங்க. காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன சார் அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம ஜிகே பேப்பர்ல 2 மிகப்பெரிய பத்திகள் கொடுத்து அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஏன், நீங்க அந்த கேள்வியை படிச்சு பார்த்து ஆன்சர் சொல்றதுக்கு டிலே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அடுத்தது என்ன சார் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸை எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய டைம் அதிகமானுச்சு. அடுத்தது என்ன சார் செஞ்சாங்க அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட தகவல்களை உள்ளடக்கிய கேள்விகளை தயார் செஞ்சாங்க. உதாரணத்துக்கு புக்ல இருந்து ஒரு பாயிண்ட் இருக்கும், அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்ப இந்த கேள்விகளை டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு 2022ல இருந்தே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படிங்கறத பாருங்க. ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட் இனிமும் யூஸ் ஆகாது. ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னா என்ன சார்னா, நான் படிச்சிருக்கேன், படித்திருக்க கூட கேள்விகளே வரணும், அதற்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய மாணவரா இருந்தா அது ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட். நியூ ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு, ஒரு விஷயத்தை புக் நம்பர் 1ல படிச்சிருப்பேன், இன்னொரு விஷயத்தை புக் நம்பர் 3ல படிச்சிருப்பேன், இன்னொரு விஷயத்தை கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டிருப்பேன். இந்த 3 தகவல்களையும் ஒருங்கிணைச்சு சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும், இல்ல இதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இப்ப இருக்கும்.
நான் நம்புறது என்ன அப்படின்னா, நீங்க விட்டுட்டு போக தேவையில்லை, இதை அடாப்ட் பண்றது ரொம்பவுமே எளிது. மூன்றாவதா நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது, லக்கு மட்டுமே ஒரு ஸ்டூடெண்ட்டை 100% பாஸ் பண்ண வைக்காது. குரூப் 4 கேள்விகளை எடுத்துக்கலாம். 2025ல நன்றாக பிக்கப் பண்ணி டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு வெவ்வேறுபட்ட தகவலை ஒருங்கிணைச்சு பதில் சொல்லக்கூடிய ட்ரைனிங் எடுத்த ஒரு அஸ்பரண்டால 150 கேள்விகள் போட முடியும்னு வச்சுக்கலாம். இப்ப இதுல என்ன ஆகுது, 50 கேள்விகள் யாருக்குமே தெரியல. அப்ப படிக்காத மாணவர் என்ன பண்ணிடுவாரு, அதிக கேள்விகள் சரியாக பதில் அளிச்சிருவாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப குரூப் 4 ஸ்டூடெண்ட்டையே 2ஆக பிரிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி 150 கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ஒருத்தவர் 150 கேள்விகள் தெரிந்த கேள்வியாகவே இருந்தாலும் அவர் பதில் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா 100 கேள்விகள் தான் பதில் சொல்லக்கூடிய திறன் அவருக்கு இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப 50 கேள்வி யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்? ஒன்னு 150 கேள்விகளை தரமாக படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதணும் இருக்கா, இல்ல 150 கேள்விகளே தெரியாம 100 கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னவருக்கான்னு நம்ம எடுத்துக்கிட்டா, இந்த லக்கு யாருக்கு சார் கை கொடுக்கும்னா, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு தான் கை கொடுக்கும். டிஃபிகல்ட்டி லெவல் தெரிஞ்சு என்ன கேள்விகளை பதில் சொல்லணுங்கிறத தெரிஞ்சு அங்க எக்ஸாம் ஹால்ல அப்ளை பண்ணும் போது அவருக்கு 150 கேள்விகள் சரியா குறிச்சவருக்கு ஒரு 25 கேள்விகள் இவருக்கு ஃபேவர் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவருக்கு மதிநுட்பம் இருக்கு அப்படிங்கிறது 150 கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கு. இப்ப லக்குங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு 50% கிடைச்சிருக்கு. ஏன்னா 50 கேள்வி தெரியல, அதுல 50 கேள்விகள்ல 25 கேள்விகள் மட்டும் சரியாக பதில் சொல்லியிருக்காரு. மாணவர்கள் எங்க குழம்ப கூடாது அப்படின்னா, இந்த 100 கொஸ்டின் குறித்த ஒரு தேர்வருக்கு 100% லக் அடிக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பது தவறு. ரைட், 100% நடந்திருக்குன்னே வச்சுப்போமே, 50 கேள்விகள்னு வச்சுப்போம். இவரு 175 கேள்விகள் சரியாக பதில் சொல்லிவிட்டார். இரண்டாவது ஸ்டூடெண்ட் என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்னா 150 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு. இந்த டிஃபரன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பின்னாடி வர இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரைட், 100% வாய்ப்பு இல்லை. ஒரு டெக்னிக்கல் கிளாரிட்டிக்காக அந்த 50 கேள்விகளும் ஆட் பண்ணி அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் லக் பிரேவ தான் ஃபேவர் பண்ணணுங்கிற கோட் உண்மையா இருக்கும் பட்சத்துல இவருக்கு 15 கேள்விகள் தான் சரியாக பதில் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். லக் இவருக்கு அடிக்கும். ரைட், அடுத்து என்ன அப்படின்னா வினாத்தால் கடுமையாகப்பட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. வினாத்தால் கடுமையாகப்பட்டுட்டு அப்படிங்கிறத டஃப்னஸ் நான் டீன்னு குறிச்சுக்கிறேன். இப்ப கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் மேல போனுச்சு அப்படின்னா பதில் சொல்லவர் கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகும், நம்பர் குறையும். அப்ப சரியாக பதில் சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய தரமாக படித்தவர்கள் மட்டுமே ஜாபுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். இது எல்லாமே என்ன கிடையாது சார், ப்ராபபிலிட்டி எல்லாம் கிடையாது. இத்தனை வருடமும் சரியாக படித்தவர்களுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. கேள்வித்தாளுடைய டஃப்னஸ் டி அதிகமாக அதிகமாக சரியாக பதில் அளிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்னா படித்தவர்கள் வேலைக்கு போறதற்கான பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து கட் ஆஃப் என்ன சார் ஆகும், கட் ஆஃப் குறைய தான் வாய்ப்பு இருக்கு. தேர்வுல எனக்கு 30 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சார் அப்படின்னா இது எனக்கு மட்டும் கிடையாது, என்னை மாதிரி தரமாக தயார் செய்த அனைவருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அனைவருக்குமே 30 கேள்வி பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வருது. அப்ப ஜாபுக்கு யார் சார் போவா, தெரிந்த கேள்விகள்ல வடிகட்டி சரியான பதில் சொல்லக்கூடிய அந்த தரமான ஆஸ்பிரண்ட் ஜாபுக்கு போறதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் ஆக்சுவலி கம்மியா தான் ஆக போகுது. இனிமே எக்ஸாம் கால்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம பதற்றப்படவோ பயப்படவோ தேவையில்லை. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு நினைச்சுக்கலாம். அடுத்து அவுட் ஆஃப் சிலபஸ் இஸ் எ மித்.
ஏன்னா ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, தேர்வை வெற்றி அடைய முடியாது. என்ன சார் சொல்றீங்க? 40% தான் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு கேண்டிடேட் ஒருத்தவர் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா வெறும் புத்தகத்தோடைய அறிவு அவருக்கு என்னவாக இருந்திருக்கும்னா 40% இருந்திருக்கும். ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேள்விகள் கேட்கிறாங்க அப்படிங்கிற அறிவு, ஏன்னா அந்த கேள்வியை தொகுத்து அவர் என்ன பண்ணிருப்பாரு, புக்ல எதெல்லாம் பார்க்கணுங்கிறது அவர் தேர்வு அறைக்கு சென்றிருப்பாரு. அப்ப முன்னாடி நடந்ததை தெரிந்து கொள்ளுதலுக்கு 10% என்ன பண்ணிருவேன், நான் கொடுத்துருவேன். ரைட் சார், முன்னாடி நடந்ததை மட்டுமே தெரிஞ்சிருந்தால் போதுமானு கட்டா இல்லை, ட்ரெண்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த முறை பாலிட்டியில ஆர்டிக்கல் கேட்கிறாங்க அப்படின்னா புக்ல நம்ம என்ன பார்த்துட்டு போயிருந்திருக்கணும், ஆர்டிக்கல்ல பார்த்துட்டு போயிருந்திருக்கணுங்கிற அவேர்னஸ் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அதற்கு 10% கொடுத்துருவேன். அடுத்து அவர் டெஸ்ட் சீரீஸ் எவ்வளவு சார் போடுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். டெஸ்ட் சீரீஸ் ஏன் போடணும், தேர்வு அறையில எந்த மாதிரியான வினாக்கள் வந்தாலும் நான் பதப்படவோ பதற்றப்படவோ மற்றவர்கள் சரியாக எழுதியிருப்பார்களோ குழப்பமோ நான் அடைய போறது இல்லை. அப்ப டெஸ்ட் சீரீஸுக்கு நான் எவ்வளவு மதிப்பெண் சார் கொடுப்பேன் அப்படின்னா 20% கொடுத்துருவேன். அடுத்து எக்ஸாம் ஹால்ல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம ஒரு கேண்டிடேட் வந்து குறிச்சிட்டு வராரு அப்படின்னா அவருக்கு நான் என்ன பண்ணிருவேன், 20% கொடுத்துருவேன். அடுத்து நான் எங்க சார் போறேன் அப்படின்னா தெரியாத கேள்விகளுக்கு, மற்ற மாணவர்கள் டிஃபிகல்ட்னு சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு தன்னுடைய மைண்டை யூஸ் பண்ணி யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன சார் பண்ணிடுவாங்க, டிஎன்பிஎஸ்சி வேலை கொடுத்துடுவாங்க. 100% இதுதான் இருக்கு. சிலபஸ்ல இருந்து வந்துச்சு, சிலபஸ்ல இருந்து வரல, படித்த புத்தகத்திலேருந்து வந்தது, படித்த புத்தகத்திலேருந்து வரல, இப்படின்னு பாரபட்சம் பார்க்காம அந்த கேள்வியை யாரு அணுகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போதே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 155 கேள்விகளுக்கு நான் சரியா பதில் சொல்லணும், ஏன்னா பழைய வருட கட் ஆஃப் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறது. லாங்குவேஜ் பேப்பர்ல எப்படி நான் 95 கேள்விகள் போடல அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு மனப்பூர்வமாக ஒரு மாணவர் இன்றும் நம்பிக்கொண்டிருக்காங்களோ, ஜெனரல் தமிழ் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும் போது எங்களுக்கு என்ன தோணல, 95 கேள்விகளுக்கு சரியாக குறிச்சவர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப கம்மியாயிட்டே வருது. அடுத்து ஜெனரல் இங்கிலீஷ்ங்கிற ஒரு பேப்பர்ல 95 போட்டுடலான்னு இப்போ ஸ்டூடெண்ட் சொல்றாரு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன எந்த நாலேஜுமே அவருக்கு இல்ல, டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட் தெரியல, இப்ப என்ன டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அப்ப அவரு சயின்டிபிக்கா இல்ல, எமோஷனலாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். கேள்வித்தாளை பார்த்தாச்சு, கேள்வித்தாள் கடினத்தன்மையாக இருக்குது, பதில் சொல்றது எப்படின்னே தெரியல. அப்படி இருக்கும் போதும் கனவு கண்டுகிட்டே இருக்கிறது பிராக்டிஸுக்கு சொல்யூஷன் ஆகாது. சயின்டிபிக்கா மாறணும். சயின்டிபிக்கா மாறுறதுன்னா என்ன சார், இந்த கேள்விகளுக்கு இவ்வளவு பதில் சொன்னால் போதும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் நமக்கு தெரியணும். கொஸ்டின் டஃப் ஆயிடுச்சா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் கம்மியா தான் குறிக்க போறாங்க, கட் ஆஃப் கம்மியா தான் வரப்போகுது, எனக்கு தெரிந்த கேள்விகளை சரியாக பதில் சொல்வேன், நான் படிச்சு அனலைஸ் பண்ணி ஒருங்கிணைச்சு அதற்கான பதில சொல்லறதுக்கு தயாராக போறேன் அப்படிங்கிறது தான் சயின்டிபிக். 152 கேள்விகள் சரியாக குறிச்சா குரூப் 2ல செலக்ட் ஆயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அடுத்து விடப்பட்டிருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷ். ஜெனரல் இங்கிலீஷ்ல 95 மதிப்பெண்கள் எடுத்துடலாம், கேள்விகள் சரியாக சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பிளைண்ட் அட்டம்ப்டா தான் இருக்கும். ரியல் ஸ்கோரிங் எங்க சார் வருது அப்படின்னா தமிழ் மீடியம் மாணவர்கள் மாதிரியே 2, 4, 6 2ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடிய எந்த நம்பருக்குமே என்ன இல்ல சார், ஸ்டடி மெட்டீரியல் இல்ல. ரிசோர்சஸ் அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது கடல் அளவுல இருக்கு. படிப்பதிலிருந்து கேள்விகள் வருமான அந்த பர்சன்டேஜை பார்த்தா அதோடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு. இது எல்லாம் சேர்றதுனால லாங்குவேஜ் பேப்பர்ல டிஃபிகல்ட்டி டஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த 2, 4, 6 அப்படிங்கிறது என்ன சார், யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 6 அப்படிங்கறத என்ன பண்ணியிருக்கோம், 2, 4, 6 அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்.
அப்ப 95 கேள்விகள் தமிழ்ல நீங்க எப்படி எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறது தவறோ அதே மாதிரி இப்போதைக்கு இங்கிலீஷ்ல 95 குறிக்கிறோம் என்பதும் தவறுதான். அடுத்து என்ன சார் செய்ய போறோம்? அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தேர்வுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்காதீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இதை இன்னும் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாணவர் டாப்பர் ஆயிட்டாருப்பா. அந்த டாப்பர் 172 கேள்விகள் போட்டே இந்த குரூப் 2 கிளியர் பண்ணட்டும். ஆனா டிஎன்பிஎஸ்சி என்ன செய்யறது இல்ல அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே அளவுகோல் வைப்பது கிடையாது. இதுல ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்கு. நமக்கு ரிசர்வேஷனை பத்தி அதிகமாக தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ரிசர்வேஷனை சரியாக நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தும் அதுவாகவே இருக்கும் பட்சத்துல இந்த ரிசர்வேஷன்ல 2 கேட்டகரி இருக்கு சார். ஒன்னு வெர்டிகல் கேட்டகரி, இன்னொன்னு ஹரிசாண்டல் கேட்டகரி. இந்த வெர்டிகல் கேட்டகரி ஹரிசாண்டல் கேட்டகரினா என்ன சார்? ஒரு டாப்பர் 172 கேள்விகள் போட்டுட்டாரு அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 172 கேள்விகள் போட தேவையில்லை சார். நம்ம என்ன செய்தால் மட்டுமே போதும், நம்மளுடைய ரிசர்வேஷன்ல நம்ம எப்படி பிளே பண்ணணும் அப்படின்னு தெரியும். உதாரணத்திற்கு குரூப் 2 எக்ஸாம் அப்படிங்கறதை வச்சே எடுத்துக்கலாமே. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டா இருந்தா நீங்க தவறு செய்வதற்கு டிஎன்பிஎஸ்சியே எவ்வளவு கேள்விகளுக்கு அலோவ் பண்ணுது? டாப்பரை காட்டியும் நீங்க ஒரு 15 கேள்வி தப்பா போட்டுட்டு வரலாம். அப்ப உங்களுக்கு வேலை கிடைக்கணும், பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு 172 கேள்விகள் தேவைப்படாது. 15 கேள்விகள் நீங்க தவறுதலாகவே பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 157 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொன்னா போதும், உங்களுக்கு வேலை இருக்கு. அப்ப மற்றவர்களை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுடைய ரேஸ் என்னன்னு பாருங்க. நம்ம தேர்வுல பங்கு பெறுவது நாம் வெற்றி பெறுவதற்காக தானே தவிர அடுத்தவர்களை மெஷர் பண்றதற்காக இல்ல. நீ நல்லா படிச்சிருக்கியா, நீ சரியா எழுதினியா, உனக்கான வேலை உனக்கு தேடி வரும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. ரைட்? இந்த லெட்டரை நான் அஸ்பிரண்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறேன், நம்மளுடைய அகாடமிஸ்டையும் கொண்டு போய் சேர்க்கிறேன். இதுல எந்த பாயிண்டை ஆச்சும் நான் விடுபட்டு இருந்தாலோ இல்ல அதுல உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தணும்னாலோ அதையும் சேர்த்து மாணவர்கள்ட்ட நீங்க கொண்டுட்டு போகணுங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.